ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் முதல் வகுப்பு. நிறைய பேர் யோசிக்கலாம், இதுக்கு முந்தின பதிவு கூட முதல் வகுப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது முதல் வகுப்பு, முதல் வகுப்போட 2ஆம் பாகம். இதே மாதிரி நாளைக்கு முதல் வகுப்போட 3ஆம் பாகம் ஒன்று நடக்கும். அதுதான் ஃபைனலாக நீங்கள் அந்த முதல் வகுப்பில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஏன்னா இங்கே ஊர் திருவிழா நடக்கிறதுனால 5 டெய்லர்களும் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறதுனால அந்த வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 பேர் வச்சு நான் அந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் ஃபுல்லாக எல்லோரும் வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் 1000 வேலைகள் எவ்வளோ எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் சந்தர்ப்பம் சொல்லிட்டு நம்மளுக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை தவிர்த்து எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தவிர்த்து போயிட்டோம்னா அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடும்போது பல முன்னேற்றங்களுக்கு நாமளே தடைக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி தையல் வகுப்புக்கு வராதவங்களுக்கு உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே நேரடி தையல் வகுப்பு வராதவங்களுக்கும் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த தையல் வகுப்பில் கலந்துக்காமல் நேரத்தை கடத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பம் வராது. ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் நம்மளை தேடி வரும். அடுத்த சந்தர்ப்பம் நாமளாக ஏற்படுத்திக்கணும். அது அதை விட புத்திசாலித்தனம். இது நான் சொல்கிறவங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் நம்ம சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் அடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக்கிறது அதிபுத்திசாலித்தனம். ரைட்டா? அதனால் நாளைக்கு வகுப்புக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க நான் நம்புகிறேன். இங்கே நேரடி வகுப்புலையும் சரி நம்ம ஆன்லைன்லேயும் சரி எல்லோரும் வருவீங்க நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோடய கடமை நினச்சி தான் இந்த வகுப்பை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்களோட தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தையல் தொழிலில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முன்னேறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேசிக், அதாவது ஓரத்தையில் இடத்தில் போட தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாதவங்க இருந்தாலும் சரி இதை ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொண்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன கச்சிப் தைச்சாலும் சரி, ஒரு சேலை ஓரடித்தாலும் சரி, ஒரு கைலி ஓரடித்தாலும் சரி, ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். எனக்கு இதெல்லாம் தெரியுமே, இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்துகிறோம்னா அந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். நம்ம எவ்வளோ தான் ஃபிட்டிங் நல்லா தைச்சாலும் ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். அதாவது ஃபிட்டிங் சரியில்லாமல் ஃபினிஷிங் நல்லா தைச்சோம்னா நம்ம பேர் வந்து நிலச்சி நிற்கும். ஃபிட்டிங் நீங்கள் நல்லா தைச்சிட்டு ஃபினிஷிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த பேர் நிலைக்காது. நல்லா தைப்பாங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்கான்னு டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு பேர் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் ஃபினிஷிங் கண்டிப்பான முறையில் முக்கியம். அதை படிச்சுக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராணி வா. ராணி ஆல்ரெடி கிளாஸுக்கு வந்தாச்சு. நம்ம பிரகாஷ் ராணியோட தம்பி தான். பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளாஸுக்கு வந்து 20 நாள் ஆகிடுச்சு. 20 நாள் ஆனதுலே ஓரளவுக்கு நல்லா கட்டிங் பண்ணி தைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆயாச்சு. இப்போ ராணி போட்டுக்கிற ப்ளவுஸு கூட தம்பி தைச்சது தான், ராணியோட தம்பி தைச்சது தான். நல்லா ஃபிட்டிங் நல்லா சூப்பராக தைச்சிருக்கிறாப்புல. இதே மாதிரி கஸ்டமருக்கும் தைச்சி கொடுத்துருக்குறாப்புல. அதே மாதிரி நீங்களும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 5 பேர் நான் கிளாஸுக்கு வர சொல்லவங்க யாரும் வரலைங்கிறது எனக்கு வருத்தங்கிறத விட எனக்கு கோபம் தான் ஜாஸ்தி. அது மாதிரி என்னோடய கோபத்துக்கு யாருமே ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா நம்மளோட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனங்கிறது சொல்கிறேன் இல்லையா? அது புத்திசாலித்தனம் மட்டும் கிடையாது. அதனால் நம்மளோட முன்னேற்றங்கள் பல விதத்தில் நமக்கு தடையாக இருக்கும். அதுக்கு நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. மற்றவங்க காரணமாக இருந்தாங்கன்னா அதை ஏதாவது ஒரு வழியில் சரி பண்ணி போக முடியும். நாமளே நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருந்தோம்னா முன்னேறதுக்குண்டான வழிகள் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? அதனால் நாளைக்கு 5 பேர் கிளாஸுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பான முறையில் வந்துடுவாங்க. நான் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி கிளாஸில் என்ன ரெடி பண்ண போகிறோம், ஓரத்தையில் இடத்துல வந்து ஃபஸ்ட்டு போட்டு காட்ட போகிறாங்க. நான் வந்து பிரகாஷ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிரகாஷ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து படித்ததை இன்றைக்கி உங்களுக்கு தைச்சி காமிப்பாப்புல. நாளைக்கு 5 பேரும் தைச்சி காமிப்பாங்க. ரைட்டா? இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகனா, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க. நேற்றே வீடியோ வரலன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துருச்சு. உங்களோட எதிர்பார்ப்பு வீணடிக்கக்கூடாது, உங்களுடைய அதாவது எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த கிளாஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அப்படியே நீங்கள் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க.
மிஷின் இருக்கிறவங்க அதை படிங்க, மிஷின் இல்லாதவங்க சீக்கிரம் மிஷின் வாங்குறதுக்கு நான் ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் 20 நாள் டைம் கொடுத்துருந்தேன். ஒரு மிஷின் நம்ம கடன் வாங்கி வாங்குறதுனால தப்பே கிடையாது. இவ்வளோ செலவழிக்கிறோம். ஒரு சின்ன மிஷின் வாங்கினா கூட போதும், இல்லை ஒரு பழைய மிஷின் வாங்கினீங்கன்னா கூட போதுமானது தான். நம்ம தரையில் வச்சே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், பேர் என்ன ராணி? சுஜாதா சதீஷ். அதாவது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அவங்களே என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் துணி தைச்சி கொடுத்தேன்னா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இழுத்து அடிக்கிறாங்க. நான் வீட்டில் தைச்சி கொடுக்குறேன், துணி தைச்சி காசு கொடுக்க மாட்டேறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தோன்னா ஒரு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் பண்ணி நல்லா கடை நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சோம்னா கேட்குற காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு விதம். ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு வறுமையில் உட்காந்து தைக்கிறவங்கள்ட்ட போய் இவ்வளோ தான் தருவேன் அவ்வளோ தான் தருவேன் பேரம் பேசுகிறவங்கள முன்னிலைப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு முன்னுரிமை எப்பயுமே கொடுக்காதீங்க. அதாவது நீங்கள் ஒரு டெய்லர் அப்படிங்கிற ஒரு கெத்தாக இருக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ தொழில் இருக்குது. டாக்டர் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கெத்து இருக்கிற மாதிரி டெய்லருக்கு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது 3ம் கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் தேவை. உண்ண உணவு, சாப்பாடு இல்லாமல் 4 நாளைக்கு சும்மாவே பட்னியாக இருக்க முடியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இருக்க இடம் இல்லைன்னா பிளாட்பாரத்தில் ஏதோ ஒரு மரத்தடியில் கூட நம்மளால் இருக்க முடியும். உடுத்த உடை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட ரோட்டில் எங்கேயுமே நடமாட முடியாது. ரைட்டா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நீங்கள் கெத்தாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இருக்கிறதுலே ஒரு சிறந்த தொழில் மட்டும் கிடையாது. இது என்ன ராணி? இது ஒரு கலை. அந்த கலை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் இந்த தொழில் எடுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்லை, யாருக்கிட்டே கையேந்த வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் போய் நின்று வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. ஒரு நாளைக்கு 2 சட்டை 4 சட்டை தைச்சா போதுமானது. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீட்டிலே தைச்சாலும் சரி, உங்களோட ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுங்க. ஃபிட்டிங் அவங்க எதிர்பார்க்க விட இன்னும் நல்லா பண்ணி கொடுங்க. காசை கொடுத்துட்டு துணியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய கஸ்டமராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படியே உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா என்னோடய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதாவது துணி கொண்டாந்து கொடுக்கும்போது காசை வாங்கிக்கோங்க. ஏன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி காசு கேட்குறான்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. தைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நின்று என்னால் கேட்க முடியாது. ஒன்று பாதி காசை கொடுத்துட்டு போங்க, இல்லை ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு சொன்ன டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லுங்கள். அதே மாதிரி சொன்ன டைம் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா விபரீதமாகி போயிடும். அதனால் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கே வேணும், நாளை கழிச்சே வேணும்னு சொல்லுவாங்க. கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா கொடுங்க, காசு உடனே கொடுங்க, உடனே உங்களுக்கு தைச்சி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு காசை கையில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வறுமையும் நம்மளோட கஷ்டமும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க துணி தைச்சி வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் கெத்தாக துணியை கொடுக்கும்போது காசை சேர்த்து கொடு, இல்லைனா இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுங்க. 2 டைம் திருப்பி அனுப்பி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா தைக்கிறதுக்கு பழகிக்கணும். மெயின் அதுதான். எவ்வளோக்கெவ்வளோ ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங் நல்லா தைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ திமிராக நீங்கள் பேசி கேட்க முடியும். நம்ம அரைகுறை டுபாகுரு டெய்லர் மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன் போட்டிங்கன்னா அந்த இடத்துல அது எடுபடாமல் போயிடும். அதனால் ஃபினிஷிங் நல்லா படிச்சுக்கோங்க. அதை படிச்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் இப்போ நான் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இன்னொரு சகோதரி கூட ஏதோ கேட்டிருந்தாங்க, எனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆமாம், இது முக்கியமான விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஓரத்தில் இடத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா? அதாவது இவங்களாம் பேசிக்லேருந்து வர்றவங்க. ஓரத்தில் இடத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் அதை வந்து என்ன கலர் தைக்கிறோமோ அதே கலர் த்ரெட்டு போடாமல் ஆப்போசிட் கலர் த்ரெட்டு போட்டு சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30 நாள் தையல் பயிற்சியில் நான் அப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தெரியும். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். இப்போயும் நான் சொல்கிறேன், உங்களுக்காக அந்த ஓரத்தில் இடத்தில் போடுறது நான் பிரகாஷ் விட்டு தான் போட்டு காமிக்க போகிறேன். அந்த துணி என்ன கலரோ அதுக்கு ஆப்போசிட் கலரில் த்ரெட்டு கொடுத்து அதில் தைச்சி காமிக்க போகிறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தைக்கிறது மெட்டீரியல் என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலரில் த்ரெட்டு போட்டு தைச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக கோணலாக தைச்சாலும் உங்களுக்கு தெரியும். அது தப்பு நடக்கிறது பிரச்சனையே கிடையாது. 10 தடவை தப்பு நடந்தாலும் அதை பிரித்து சரி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு திரும்ப திரும்ப தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளோ திறமைகள் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன்.
அதே மாதிரி கிளாஸுக்கு தினம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், வெயிட் பண்ணி கரெக்டாக 9 மணிக்கு தினம் நைட் எதிர்பார்க்குறோம், வீடியோ வர தாமதமாயிருதுன்னு சொல்கிறீங்க. இந்த 50 நாள் தையல் பயிற்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வராது. ஏன்னா டெய்லி நைட்டு 9 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிடும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான டயத்தை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அந்த 9 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக உட்காந்துட்டு சீரியல் பார்க்குற மாதிரி உட்காரணும்னு நினைக்காதீங்க. அது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா சில பேருக்கு சாப்பாட்டு வேலை இருக்கும், சமையல் வேலை இருக்கும், ஏதாவது வேலைக்கு போய்ட்டு வர லேட் ஆகிடும், அந்த மாதிரி. அது பிரச்சனை கிடையாது. வீடியோ ஷார்ப்பாக 9 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு டயத்தை நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. காலையில் இல்லை மதியானம் இல்லை நைட்டு ஏதாவது ஒரு டயத்தை, அந்த ஒரே டயத்தை நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கணும். காலையில் 9 மணிக்கு உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்களா, 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் ரெகுலர் பண்ணிக்கோங்க. இல்லை மதியானம் டைம் இருக்குது, அந்த மதியானம் ரெகுலர் பண்ணிக்கோங்க. இல்லை நைட்டு எனக்கு 12 மணி 1 மணிக்கு தான் எனக்கு நேரமே கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா வீட்டில் 1008 புட்கள் பிடுங்கல் இமிஷன் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் கடத்திட்டு நைட்டு 12 1 மணிக்கு தான் நான் ரிலாக்ஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே டயத்தை எடுத்துக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை. ஒரு 50 நாளைக்கு முழிச்சிருந்தால் நம்ம கெட்டு போகிறதே கிடையாது. தேவையில்லாத நெட்டு செலவழித்து தேவையில்லாத அந்த கூத்தாடிகளோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து உங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதாவது நிறைய தேவையில்லாத நெட்டை செலவழித்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் உங்களோட நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு தேவையான அந்த தையல் பயிற்சி அதாவது என்னோடய வீடியோ தான் பார்க்கணுன்னு நான் சொல்லலை. தையல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் யார் மூலியமாக நீங்கள் படித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆக மொத்தம் நீங்கள் டெய்லரிங் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா டெய்லரிங் தொழில் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் நான் சொல்லவே கிடையாது. இப்போ இல்லை, எப்பயுமே சொல்ல கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நல்ல வசதியாக இருந்தவங்க அப்படியே தலைகீழாக மாறும்போது, தனக்குன்னு ஒரு தொழில் இல்லாமல் அப்போது ஒரு நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க ஒரு ஏழ்மைக்கு வரும்போது எந்த தொழில் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். ஆனால் தையல் தொழில் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் மன உளைச்சல் வரவே வராது. ஏன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தையல் மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தையல் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் வறுமையில் வந்து நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கும்போதே உங்களோட தேவைகள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் தச்சு போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்மளோட பேரன் பேத்தி, நம்மளோட வீட்டில் உள்ள அம்மா தங்கச்சி அக்கா அப்படி யாருக்காக ஒருத்தருக்கு ஒரு சட்டை தைச்சி கொடுத்துருந்தோம்னா அதில் உள்ள சந்தோஷம் தனி சந்தோஷம். ஏன்னா நம்ம கடையில் தைச்சி வாங்கி போட்டு இல்லை ஒரு ரெடிமேட் எவ்வளோ கிராண்டாக கூட எடுத்து போடலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸு ஒரு குட்டி பிள்ளைக்கு ஒரு ஃப்ராக்கு கூட எவ்வளோ கிராண்டாக வேணாலும் இருக்கும். ஆனால் நம்ம தைக்கிற அந்த கோணல் மல்லான ட்ரெஸ்ஸை தைச்சி அந்த குழந்தைங்க நடந்து போகும்போது அதில் இருக்கிற அழகு தனி அழகு. அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் தனி சந்தோஷம். இது நான் தைச்ச ட்ரெஸ்ஸு, நான் தைச்சி கொடுத்தது, என் கையால் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாது. உண்மை தானே? அதனால தான் சொல்கிறேன், யாரோ ஒரு பிறந்த குழந்தைகளை பார்க்க போனால் கூட இப்போ நீங்கள் தையல் படிக்கும்போது உங்களுக்கு அழகாக ஒரு குட்டி ஃப்ராக் தைக்கிறதுக்கே நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த கிளாஸில் அதுவும் உண்டு. அப்போ நீங்களாம் ஒரு குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ புது ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் போட்டாலும் போட முடியாது. என்ன ராணி? சொல்லுன்னு குத்தும். அதிலலாம் ஒரு மனநிறைவு கிடையாது. பார்க்கவே என்ன பெருமைக்கு பலன்னு எடுத்து கொடுக்கலாம். அது அந்த குழந்தைக்கு பயன்படாது. அதாவது நல்லா ஒரு காட்டன் துணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்டாக இருக்கிற பழைய துணியிலே நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை போட்டு நல்லா தூங்கும். எவ்வளோ குழந்தை நல்லா தூங்குதோ அவ்வளோக்குள்ள அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுவும் ஒரு புத்திசாலித்தனம் தான். ஏன்னா என்ன ராணி? ரைட். ஏன்னா என்னோடய குழந்தைகளுக்கு நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் பிடிக்கும். நம்ம அதாவது ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம தைச்சி போடுற ட்ரெஸ்ஸு தான் அந்த குழந்தைங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தையல் பயிற்சியில் கலந்துக்க முடியாதவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, லிங்க் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. லிங்க் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லர் ப்ரோ யூடியூப் சேனலில் ரெகுலராக நைட் 9 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிடும். அந்த ரிலீஸ் ஆகிற வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அன்னைக்கு க்ளோஸ் ஆயிரும் சில பேர் நினைக்கிறீங்க. அது உங்களோட அறியாமை தான். அந்த மாதிரி கிடையாது. அந்த வீடியோ எப்பயுமே அதில் தான் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நினைக்கிற நேரம் அந்த வருஷ பிரகாரம் பார்க்கல. என்ன ராணி? வீடியோ வந்து வருஷ பிரகாரம் தான் வரும். 1 by 1 அந்த நம்பர் போட்டுகிட்டே தான் வருவாங்க. அப்போ அதை வருஷ பிரகாரம் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு 10 கிளாஸ் 15 கிளாஸ் தள்ளி போனதுக்கப்புறம் இப்போ தான் புதுசாக ஒரு சகோதரி வந்து நான் தையல் படிக்க போகிறேன் உள்ளே நுழையிடுவாங்க. அந்த 10வது கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரைட்டா? பயிற்சியிலேருந்து வரணும். முன்னாடி போய் அந்த முதல் நாள் பயிற்சியிலேருந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கணும். ஐயோ நான் வந்துகிட்டே இருக்கும்போது நான் போடுற வீடியோவை நீங்கள் இடையில வந்து பார்க்க வேண்டாம். அந்த வருஷ பிரகாரம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கிளியராக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். பேசிக்லேருந்து படிக்கிறதுக்கு
முதல் வகுப்புலேருந்து படிச்சுட்டு வாங்க. அந்த 50 நாள் தையல் பிரித்து மிஸ் பண்ணாமல் படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்ச தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் கற்றுக்குறீங்கிறது பொய்யான விஷயம். உங்களுக்குள்ளே உள்ள திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு நான் ஒரு சிறு தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த தையல் தொழில் பிடிச்ச ஒரு தொழில் தான். அதை யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு சின்ன புரிதல் தான் வேணும் இல்லையா? அதை சொல்லிக் கொடுக்குற விதத்தில் உங்களோட திறமைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா டெய்லரிங் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த நம்ம நாட்டுக்கு தச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, கிண்டலாக கூட கேட்டாங்க, நீ உட்காந்து எல்லாரும் டெய்லர் ஆக்கிக்கிட்டே இருந்தேன்னா அப்போ யார் தான் மற்ற வேலையில் பார்க்குறது அப்படின்ட்டு. எல்லோரும் ட்ரெஸ் போடணும்ல, கண்டிப்பான முறையில் தனக்கு தேவையான தச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த ஆசைகள் பூர்த்தி ஆனாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. கிட்டத்தட்ட 1 கோடி டெய்லர்கள் உருவாக்கணுங்கிறது என்னோடய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயும் தேவை. ஏன்னா வறுமையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவங்கன்னா அதிக பேர் நான் பார்த்துருக்குறேன், நானும் உட்பட. நான் அந்த காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறேன். அப்போது உங்களோட கஷ்டங்கள் போக்குறதுக்கு சுய தொழில் வேணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த சுய தொழில் டெய்லரிங்காக இருந்தால் மட்டும் சீக்கிரம் நீங்கள் முன்னேறி அந்த வறுமையிலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும். மற்ற எந்த தொழிலும் உங்களுக்கு கை கொடுக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டெய்லரிங் தொழில் மட்டும் உங்களுக்கு கை கொடுக்கறதுல 99% உங்களுக்கு வந்து லாபத்தை தான் கொடுக்கும். இதில் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் மட்டும்தான் நஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா டெய்லரிங்கில் வந்து குறைந்த முதலீடு நிறைந்த வருமானம். எவ்வளோக்குள்ள பெடல் மிதித்து அதாவது ஒரு மோட்டராக இருந்தாலும் சரி, மோட்டர் இல்லாத பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிஷினை எவ்வளோக்குள்ள மிதித்து வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் கல்லாம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்காக சோர்ந்து போய் முடியலன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறோம்னா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆஃப் போய் அப்படித்தானே சொல்லணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த ரெஸ்ட் எடுக்கணும் தான். இல்லை ஒரு நாள் 2 நாள் போய் எங்கேயாவது சுற்றுக்கு எங்கேயாவது கிளம்பிட்டோம்னா அன்றைக்கி வந்து நம்மளுக்கு நஷ்டம். அன்றைக்கி உள்ள வருமானங்கள் வந்து இல்லாமல் போயிடும். அதை தான் நான் சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு விஷயம் ஏதோ உதாரணம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. அப்புறம் சொல்லட்டா? நாளைக்கு சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பிரகாஷுக்கு வந்து நான் சொல்கிறத தான் செய்ய போகிறாப்புல. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ராணி நீயும் சரியா? சரி. ஆல்ரெடி இவங்க 2 டெய்லர் இருந்தாலும் ரீஎன்ட்ரி மாதிரி திரும்ப அவங்க வந்து எப்படி தைக்கிறாங்கங்கிறத அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க திருப்பி பிரிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா தவறு வந்து எல்லாத்துக்குமே வரும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு தவறு வராது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தவறுதல் வரும். அந்த தவறை எந்த அளவுக்கு தப்பு இல்லாமல் திருத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் திறமை. ரைட்டா? ஏதோ ஒரு துணியை தப்பாக வெட்டிட்டோம்னா அதை எப்படி சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனம். அதே மாதிரி நம்மகிட்ட கொடுக்குற கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒரு துணி கொடுத்துருப்பாங்க, யாராவது கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை தன்னோட கல்யாண நாளுக்கு எடுத்துருக்கலாம், இல்லை பிறந்த நாளுக்கு எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி துணிகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை தச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாதாரண துணியாக கூட இருக்கும். ஆனால் அவங்கள மைண்டில் வந்து அதில் ரொம்ப ஒரு ஈடுபாடோட இது நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி கூட எடுத்துருக்கலாம். அப்போது முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் அதில் தவறுகள் நடக்கும்போது அதை எப்படி திருத்தலான்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் தப்பாக பண்ணிட்டாலோ, இல்லை ஏதாவது சிசர் பட்டாலோ, இல்லை தெரியாதனமாக நெருப்பு பட்டுட்டாலோ, இந்த மாதிரி தவறுகள் நடக்கும். அப்படி நடக்கிற பட்சத்துக்கு அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி மாடலாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ சாதாரண ஒரு ஜாக்கெட் பிட்டில் கொடுத்தாங்கன்னா நம்ம அதே கலர் துணி எடுத்து வேறு தச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சாரியில் உள்ள துணியோ இல்லை ஒரு மெட்டீரியலில் தனியாக டிசைன் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாலோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அவங்க மாடல் போடுறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மாடல் சும்மா ஹெவியாக போட்டோம்னா அது எத்தனை இடத்துல ஓட்டை பிரச்சனை இருந்தாலும் அழகாக அந்த மாடல் போட்டு கவர் பண்ணிட முடியும். அது நம்மளோட திறமை, டெய்லரிங்கோட திறமை அதுதான். அது ஃபிட்டிங் நல்லா பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சார்ஜும் கம்மியாக வாங்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஹெவியாக மாடல் போட்ட மாதிரி இருக்கும், நம்ம செஞ்ச தப்பு அவங்களுக்கு வெளிக்காட்டின மாதிரி இருக்காது. அந்த நேரம் நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளோட ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை சூப்பராக தச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் தேவையில்லாமல் அறுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயங்களை தள்ளி விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா காதில் வாங்கி மைண்டில் ஏற்றிக்கோங்க. இல்லை தேவையில்லாமல் நான் அறுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் தூக்கி குப்பத்தட்டில் போட்டுட்டு நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ரைட்டா? என்ன ராணி, சரியா? சரிங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா? சரி, கிளாஸ் போமா? இப்போ கிளாஸுக்கெல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசின விஷயங்கள் பூரா மைண்டில் ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அறுத்துட்டேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள் பூரா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து
மெட்டீரியல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. சரியா? 1 மீட்டர் இருந்தாலும் சரி, ஒரு பிட் இருந்தாலும் சரி. ஆனால் அதில் அகலம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ், அதாவது 30 இன்ச்சு அகலமும் 30 இன்ச்சு உயரமும் அப்படியே 30 பாக்ஸ் இன்ச்சு. போட்டு ஒரு மெட்டீரியல் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். 30 இன்ச்சு அகலம், 30 இன்ச்சு உயரம். ஆமாம். சிங்கிளா? சிங்கிளா. ஆமாம். அதாவது நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் கூட பரவாயில்ல, பழசு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ தான் புதுசாக நான் தச்சு பழக போகிறேன், அது வேஸ்ட் ஆயிரும் அப்படி பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா. ஆனால் வேஸ்ட் ஆயிருன்னு நினைக்காதீங்க. நம்ம கிளாஸில் படிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, எதுவுமே நான் வேஸ்ட்டு பண்ண விட மாட்டேன். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு, அதாவது சொல்லுவாங்களே செதுக்கி செதுக்கி சொல்லிக் கொடுப்பாங்கன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியாத மாதிரி இல்லாத அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு பார்ட்ஸை தான் தைக்க போகிறோம். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்ன ராணி? ஆமாம் தானே? ஆமாம் தானே? என்ன ஆமாம், நீ பேசுறது கேட்கணும்ல, அதுதான். ஆமாம் தான். இப்போ நம்மளுக்கு 30 இன்ச்சு வேணும், 30 இன்ச்சு எடுத்துக்கிட்ட சொன்னீங்க. இப்போ இது 25 இருக்குது, ஓகேவா? பரவாயில்ல. அதாவது பரவாயில்ல. இப்போ நான் அதே சொல்கிறேன், 30 இன்ச்சு இருக்குன்னா கரெக்டாக 30 இன்ச்சு தான் இருக்குது, 29 இருக்குது, 31 இருக்குது அப்படின்ட்டு ஒரு அரை இன்ச்சோ 1 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வேணும், கட்டமாக ஒரு இது வேணும். இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தோன்னா 30 இன்ச்சு இருக்கும். அதாவது பாக்ஸ் போட்டு 30 இன்ச்சு இருக்குது. 30 இன்ச்சு இருக்கா? அப்போ இந்த துணியில் வச்சு தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம், ரைட்டா? இப்போ இதில் வந்து கம்மியாக தானே இருக்குது, 25க்கு 25 இருக்குது. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ஒரு பாக்ஸாக வேணும். நம்ம கொஞ்சம் 30 இன்ச்சு எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த ஸ்டிச்சிங் தையல் கொஞ்சம் அதிக தூரம் ஓடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ரவுண்டு ஷேப் வரணுங்கிறதுக்காக. அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த இதையே நீ வெட்டிக்கோ. இதில் 30 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டிட்டு 4 பக்கம் 30 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே கடையில் போய் மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் தான் சொல்லி, ரேஷன் கடையில் ஏதாவது துணி கொடுத்துருப்பாங்கல்ல, அது அது இந்த மாதிரி விஷயங்களுக்காவது பயன்படுத்தும் இந்த கவர்மெண்ட். 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், 4 பக்கம் ஒரே மாதிரி. 4 பக்கம் 30 இன்ச்சு இருக்குது, பரவாயில்லையா? அரை இன்ச்சு. இப்படித்தான் கேட்காதீங்க, இப்போ தான் சொன்னேன். அதாவது சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அரை இன்ச்சு குறைக்கணும்னா சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரை இன்ச்சு இருக்குது, சைஸ் பண்ணிடுவோமா இல்லை 30? இல்லை, வேண்டியதில்லை. அது எல்லாம் 4 பக்கம் ஒரே அளவு பரவாயில்ல. ரைட்டு. இப்போ அது பாக்ஸ் மாதிரி எடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சைடு மட்டும் ரவுண்டு ஷேப் எடுக்க போகிறோம். இது வந்து எதுக்காகன்னு கேட்டோம்னா, அதாவது அந்த ஸ்கொயர், அந்த ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிற தையலும் அந்த ரவுண்டு தையலும் எப்படி தைக்கிறோங்கிறத நம்ம அடிப்படையிலேருந்து படிக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். அதாவது சின்ன ஜட்டி, ப்ரா அந்த மாதிரிலாம் தச்சு அந்த இதை கொண்டுட்டு வருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ யாருக்கும் கஷ்டமே இருக்காது. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே குறுக்கில் மடிச்சு, நல்லா பாருங்கள், குறுக்கில் அப்படியே மடிச்சுக்கணும். இந்த இதில் ரவுண்டு ஷேப் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணணுமா இல்லை கோடு மார்க் பண்ணி இல்லை வெட்டிடுவோமா? மார்க் பண்ணி கோடு போட்டு வெட்டிடணும். அப்படியே ரவுண்டா அந்த 10 இன்ச்சு தான் இல்லை, அது குறையா இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தம் அந்த ரவுண்டு ஷேப் வரணும். இந்த ரவுண்டு எனக்கு சரியா வரலையே. அதாவது இந்த ரவுண்டு எப்படி வர ரவுண்ட் எப்படி போட்டு நானே போட்டு காமிச்சிட்டா, இந்த இங்க வரைக்கும் போயிருக்கல, இங்க இருந்து இல்ல, இதை விட்டுட்டு இதுதான் பிடிச்சிருக்கும். ரவுண்டுன்னா வட்டமா இருக்குமே, இது ஆஃப் ரவுண்டா இருக்கா கால் ரவுண்டா? ஆஃப் ரவுண்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு தான் குறுக்கில் மடிச்சு ஒன் சைடு மட்டும் வெட்டுறோம். இப்போ இந்த ஷேப் அப்படியே இதில் வெட்டிடுறேன். சரிங்களா?  . 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
ரைட், அவ்வளோதான். அந்த கொதக்குன்னு வெட்டக்கூடாது. அந்த இது இல்லாமல் வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ புதுசாக வெட்டுறாங்க இல்லையா, வெட்டும்போது இந்த முனையிலையும் வெட்டக்கூடாது, இப்படியே வெட்டக்கூடாது. இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு இப்படி வெட்டணும். அந்த கொதக்குன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்கு இது இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு சைடு ரவுண்டு இருக்குது, இன்னொரு சைடு இந்த பாயிண்ட் ரைட்டா. இப்போ இது என்ன பண்ணணும்னா இதில் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அதை அப்படியே இன்னொரு வாட்டி ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணி நீ அப்படியே ஒவ்வொருத்தில் எஜ்ஜு தெளி போடணும். இங்கே வரைக்கும் வந்து அந்த டேனிங் இப்படி நிறுத்திட்டு திருப்பி இங்கே இருந்து அதே மாதிரி மடித்து அந்த டேனிங்கோடு கொண்டு வந்து இதை அப்படியே வளைவாக கொண்டு போகணும். இது வந்து நம்ம கை ஷேப் வர்றதுக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ நீ இதை மிஷினில் தைக்கிறியா? சரி, த்ரெட்டு வந்து ஆப்போசிட் த்ரெட்டு போட்டுக்கலாம் ரைட்டா. இப்போ இதை பார்த்துக்கோங்க நல்லா, இந்த ஒன் சைடு மட்டும் ரவுண்ட் எடுத்திருக்கோம் ரைட்டா. இந்த ஒன் சைடு ரவுண்ட் எடுத்திருக்கோம். இது 30க்கு 30 இன்ச்சு தான் எடுக்கணும்னு இல்லை, சின்ன சைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரைட்டா. சரி, இப்போ மிஷினில் போய் தப்போமா? வாங்க போ. சரி, இப்போ இந்த மிஷினில் உட்காந்துட்டோம். இதில் வந்து இந்த ஓரத்தில் இடத்துல போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெட்டியிருக்கிறோம் இல்லையா, அதை எப்படி தைக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மிஷினில் த்ரெட்டு போடுறது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன பிரகாஷ், நீ த்ரெட்டை போடு, அதை எல்லோரும் அவங்க பார்க்கட்டும். அதுலேயும் எதுவும் சில பேர் வந்து அந்த த்ரெட்டு போடுற ஏதாவது ஒரு இடம் மிஸ் பண்ணிடுவாங்கல்ல, அதனாலே தையல் சரி வராமல் இருக்கும்ல, அதனால த்ரெட்டு கோர்க்க கொண்டு வாங்க பக்கத்தில் வாங்க. இப்போ நம்ம த்ரெட்டு போடுறோம், இப்போ நம்ம பாபின்ல சுத்த போகிறோம். அது நம்ம கையில் பிடிச்சி சுற்றினா நல்லா இருக்குமா, இல்லை இந்த கேஸில் போட்டு சுற்றினா டைட்டாக ஃபுல் டைட்டில் இருக்கும்? ஃபுல் டைட்டில் இருக்கும். அதை நம்ம எப்படி சுற்றிக்கிறது? இந்த இதில் கோர்த்துக்கும் இப்படியே தான் கோர்க்கணும். அப்படி கோர்க்கணும். ஆமாம், அது பழக்க தோசம். நிறைய பேர் கோர்க்கறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு முன்னாடி கோர்த்து பின்னாடி இல்லையா, அப்புறம் நூல் கட்டாகுதுன்னு சொன்னால் கட்டாக தான் செய்யும். கோர்த்துட்டோமா? இப்போ வந்து இந்த இடத்துல இதில் போட்டுக்கோம். இப்போ நம்ம பாபின் சுற்றுறதுக்குன்னா இதில் கோர்த்துட்டு சுற்றிக்கலாமா? இதில் கோர்த்துக்கும். இந்த ஃபஸ்ட்டு இதில் கோர்த்து அந்த மூணாவதுல சென்டரில் தேவையில்லை. எடுத்துட்டு திருப்பி இந்த இதில் மாட்டி அதை ஒரு இதில் போட்டாலே போதும். இப்போ நீ அதை எடுத்து இதில் மாட்டிக்கலாம். அந்த இப்போ சுற்றிக்கும். இப்போ அதில் வந்து ஃபுல் டென்ஷன் கிடைக்கும், நல்ல டைட் கிடைக்குமோ நல்லா டைட்டாக சுற்றும். இது கையில் பிடிச்சிக்கும். ரைட். மிஷின் ஸ்லோவாக இருக்குது. நான் ஸ்லோவாக மதிக்கிறியா? ஸ்பீடாக வரணும். ஆரம்பம் தானே, அதனாண்டி மெதுவாகவே இருக்கும். சுற்றியாச்சு. ரைட்டு. நீ சத்தமாக சொன்னால் எல்லாருக்கும் கேட்கும்ல? கேட்கும். சரி, சுட்டோம். ராணியோட தம்பி ராணி மாதிரி இருக்கு, சவுண்டே வர மாட்டேங்குது. பாபின் கேஸ் போடுற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம பாபின் கேஸ் போட்டு உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு கேட்கும். கேட்டோம்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரியாக போடாமல் மிஷினை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீடில் போய் அந்த பாபின் கேஸில் குத்தி பெரிய டேமேஜ் ஆகும். அப்போ வந்து நிறைய செட்டில் அடி ஆகிடும்ல. ஆமாம் தானே? ஆமாம். இப்போ நம்ம கோர்க்கிறது எல்லாம் கோர்த்துட்டோம். இதுல இருந்து கோர்த்துட்டா யாருமே பார்க்கலையா? இங்கேருந்து திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதில் கோர்த்து பாபின் சுற்றணும். இப்போ ரெண்டாவது இந்த கீழே இருக்கிற ஹோல்ஸில் கோர்த்து இந்த ஸ்ப்ரிங்கில் சொல்லிட்டே கோரு. அது எந்த ஸ்பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அப்படியா? சரி, உனக்கு தெரிஞ்சது அப்படியே சொன்னீங்கன்னா மற்றவங்களும் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ரைட். கோர்த்துட்டோம். த்ரெட்டு கோர்க்கிறது எந்த சைடு கோர்ப்பேன்? த்ரெட்டு எப்போவுமே நம்ம வலது பக்கம், அதாவது நம்ம பார்க்குறோம்னா நம்மளுக்கு இடது பக்கம் கூடிக்கு நம்ம கோர்க்கணும். அதாவது லெஃப்ட் சைடு. இல்லை, லெஃப்ட் சைடு. நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்து கோர்க்கணும். அந்த கோர்க்கும்போது இது நீடில் வந்து எந்த பக்கம் இருக்கும்? இப்போ நம்மளுக்கு நீடில் இருக்கும்னா நம்ம இந்த பக்கம் ஒரு பேசிக்காக தடவி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாயிண்ட் தெரியும். அதெல்லாம் பள்ளம். உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன், நான் பிரகாஷ்ட மட்டும் கேட்கல. இப்போ இங்கே இருக்குன்னா எப்பயுமே நம்ம நீடில் மாற்றும் போதுலேயும் சரி, இது பண்ணும் போதுலேயும் சரி,
நம்மளுக்கு ஒரு நீடில்ல ஒரு பக்கம் சமமா இருக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட் பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடு தான் நம்ம நூல் கோர்க்கணும். ரைட். அது எந்த மிஷின்ல கோர்த்தாலும் சரி, அந்த பள்ளம் எந்த சைடு வருதோ அந்த சைடு அதுதான் பொசிஷன். நூல் த்ரெட் போற பக்கம் அதான். சரி. ஏன்னா சில பேர் வந்து நீடில் மாட்டிட்டு கூட த்ரெட்டு போட்டு தைச்சிங்கன்னா கட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ரீசனும் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே சொல்கிறேன். வாட்டி எடுக்கும் போதுல உள்ள இருக்கிற நூல் எடுத்துக்கணுமா? ஆமாம், எடுத்துக்கலாம்ல. நம்ம கையில் சுற்றி, ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு பாபின் கேஸ் தப்பாக போட்டாலும் தெரிஞ்சிடும். வரும். டபக்குன்னு மிதிச்சிட்டோம்னா செட்டில் அடி ஆகிடும். அந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக்கில் விட்டுட்டு ரைட்டு. இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தைக்கிறது எப்படின்னா, இப்போ இதாக இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் பாயிண்ட் இருக்குது, ஒரு பக்கம் ரவுண்டு ஷேப் எடுத்துருக்கோம். இப்போ நீ இங்கேருந்து எடுத்துக்கிறோம் பிரகாசன. இதில் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மடித்து, 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்லாம் சரி, ஆனால் ஒரே அளவு வரணும். நீ மடித்து கரெக்டாக எஜ்ஜில் தைச்சிட்டே பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணி காட்டுவாங்க. நீ எவ்வளோ க்ளீனாக தைக்கிறியோ அது வரைக்கும் நல்லது. தப்பாக தைச்சேன்னா நீ உடனே பிரிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பிரகாஷ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்கள் தைக்கும்போது தப்பாகிருச்சுன்னா அவன் என்ன பக்கத்துலேயே இருக்கான் அப்படின்னு நினைக்காம பக்கத்தில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பிரித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ரைட்டா? ஆமாம் தானே? ஸ்டார்டிங்கில் நம்ம எப்பயும் போல ஒரு டர்ன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். தையல் வந்து எட்ஜில் போடணும். அதே மாதிரி இந்த அகலம் வந்து ஒரே மாதிரியே வரணும். ஏன்னா நீ தைக்கிறது இங்கே கிட்ட வாங்க, அதாவது நீங்கள் தைக்கிறது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து எஜ்ஜு தையல் கிடையாது. ரைட்டா? அப்போ இந்த தையல் விலகி வருது இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடாது. ஃபுல்லாக எட்ஜில் வரணும் தையல். அந்த ஸ்டிச்சிங் வந்து எட்ஜில் வரணும். இன்னும் எட்ஜிலே வரல. நீங்கள் எட்ஜு தையல் போட்டு பார்ப்போம். போடு. இப்போ இங்கே மடித்து எப்படி திருப்புறது? ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் அப்படி திருப்பணுமா? இப்படியே இன்னும் இப்படியே பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இதுலேயே நீங்கள் மடிச்சிட்டீங்கன்னா வேலை முடியும். இல்லை எனக்கு சிரமம் இருக்குன்னு அடிச்சு வந்துட்டு திருப்பி நீங்கள் திருப்பி மாற்றி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்து தைக்கிறம்போது ஒரு நெளிவு வருது இல்லையா, அந்த நெளிவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மடித்து தைக்கும்போது இந்த ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு போதா, இல்லை அது போக இந்த துணி வந்து கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு தான். அப்போ வந்து அதை நம்ம இழுக்காம இந்த துணி அடியில் துணி இழுத்துக்கிட்டு இது எப்படி தைச்சோம்னா இழுக்காது. இப்போ தை. அந்த அளவும் ஒரே மாதிரி வச்சுக்கோம். அப்படியே அங்கிட்டு கொண்டு போனால் அந்த தைக்கிறது தெரியும். அப்படியே பக்கத்தில் ஜூம் பண்ணி. இப்படி நீ மடிக்கும்போது ஒரு கை கீழே வச்சுட்டேன்னா நல்லா ஸ்ட்ரைட்னு நல்லா வரும். தச்சு காமிக்குவா? தச்சு காமிக்குவா? தச்சு கட்டுறீங்களா? சரி. தச்சு காமிக்குவா? கொஞ்சோண்டு தச்சு காமிக்கிறேன். இது மடித்து தைக்கும்போது இதை மட்டும் இழுத்தனா அது அப்படியே இழுவை கொடுத்துட்டே வரும். ஆனால் இப்போ ஒன்றும் தெரியாது. தச்சு முடிச்சுட்டு கடைசியில் பார்க்கும்போது அப்படியே முறுகிட்டு வரும் இல்லையா. அப்போ இந்த இந்த விரல் இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரல், லெஃப்டில் ஆள்காட்டி விரலை இழுத்துக்கணும். இதை லூஸ் விடணும். லூஸ் விடும்போது அது வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அப்போ மேலேயும் கீழேயும் மேக்ஸிமம் இழுக்காமல் தைக்கணும். இதுதான் எட்ஜ் தையல். இது வந்து இழுத்துட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ரைட் கிடைக்கும். அவ்வளோ
இந்த தையலுங்கிறது எஜ் தையலுங்கிறது இதுதான். கீழே இறங்கிடக்கூடாது, அந்த இதில் பைப்பிங் மாதிரி தெரியாது. சரி, இப்போது இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிரமமாக இருக்காது. இந்த ரவுண்டு வரும் இல்லையா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தைச்சிட்டேன், இது வந்து அப்படியே ரவுண்டில் தைக்க போகிறோம். இதில் எவ்வளோ மடிக்கிறேனோ, இந்த 1/4 இன்ச் மடித்தாலும் சரி இல்லை 1/2 இன்ச் மடித்தாலும் சரி, அதை கடைசி வரைக்கும் அப்படியே தைச்சிட்டே வரணும். ஆனால் கொஞ்சம் சிரமமாக தெரியும். அப்படி மடிச்சுட்டே வந்தோன்னா நம்ம அது எல்லா விஷயங்களும் நமக்கு ஈஸியாக ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு தெரியும், வாங்க பக்கத்தில் வந்து பாருங்க. இது தைக்கும் போதே கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா அந்த ரவுண்டு ஷேப் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம அடிக்கிற இல்லை இந்த தூரத்தை குறைச்சிக்கிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதில் கீழே அடியில் இழுத்து அவன் அப்படியே தச்சிட்டே வரும். நல்லா பாருங்கள், அதாவது இங்கே நல்லா ஸ்ட்ரைட்டாக தைச்சிருக்காப்புல இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி இந்த முறுக்கல் வருதுல்ல, என்ன பிரகாஷ், இந்த முறுக்கல் இது தைக்கிறது கரெக்டு, அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ நம்ம அயன் பண்ணால் கூட இந்த இது போயிடும். ஆனால் நம்ம அயன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தைக்கும் போதே இந்த மாதிரி நீட்டாக தைக்கிற மாதிரி பண்ணோம்னா நம்ம எந்த பீஸ் தைச்சாலும் சரி, எந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் தைச்சாலும் சரி, அதாவது குறுக்கில் கிராஸ்லலாம் போட்டு தைப்போம்ல, அது பூரா ஃபினிஷிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு தான் இதை தைக்க சொல்கிறது. மற்றபடி இது வந்து குறையெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஃபினிஷிங் வந்து இதில் வந்து இப்படி இருக்கணும். கிட்ட வாங்களேன், மேக்ஸிமம் நம்ம தைக்கிறதுலேயே ஆமாம் தைக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸாக தைக்க பழகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த சுருக்கம் நம்ம வரக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி நம்ம அடியில் லைட்டாக இழுத்து தைச்சிட்டே வந்தோம்னா கீழ் துணியை வந்து லேசாக இந்த இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பார்த்தியா, குறைஞ்சிருச்சு. இப்போ மடிக்கிறத இழுத்தரக்கூடாது, மடிக்க இழுத்தாலே நெளிஞ்சிருக்கு. அதாவது இது எல்லாருக்குமே வர்ற கஷ்டம், அதாவது நான் உட்பட எல்லாருக்கும் வர்ற கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல வரும்போது இந்த ஷேப் வருது இல்லையா, அப்போ அந்த ஷேப்பை இங்கேருந்தே வளைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் அங்கே கரெக்டாக வரும். ரைட்டா, இங்கே வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டோமே அங்கே கிணறு தாண்டிடும்னு நினச்சா அது சரியாக வராது. ஆமாம், ஏன்னா இந்த இடத்துலேருந்து அந்த லூஸு கரெக்டாக கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரிக்கணும். நீங்கள் தைச்சாலும் இதே மாதிரி தான் பிரித்து தைச்சிங்கன்னா தப்பே கிடையாது. நம்ம எத்தனை தடவை பிரிக்கிறோமோ அத்தனை தடவை அனுபவம் தான். ஏன்னா நம்ம திருப்பி பிரிக்கிறோமே நினச்சி பண்ணவே கூடாது. நான்லாம் 1000 தடவை பிரித்து தைச்சி பழகிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பிரித்து பழகிக்கோங்க. யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. அதாவது நல்ல விஷயங்களுக்காக சொல்கிறேன், கெட்ட விஷயம் கிடையாது. நம்ம எந்த மாதிரி நான் படித்தேனோ அது எந்தளவுக்கு எனக்கு கை கொடுத்துச்சோ அதே விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி பிரிங்க. அந்த பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, பிரிச்சாச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் தைக்க போகிறாப்புல. ஆமாம், பிசுறு வெட்டிக்கணும்.
ரைட், அப்படியே தை. இப்போ பார்த்தீங்களா அந்த தையல் ஓரத்தில் கரெக்டாக வருதா, அந்த சுருக்கமும் வராமல் இருக்கா, அப்படியே தைச்சிட்டே வா. ஸ்டிச்சிங் ஓரமாக போட்டுட்டான். நீ இன்னும் இதை தான் இழுக்கிற, இந்த மடிக்கிறத மடிக்கிற. அதான் அந்த மாதிரி வருது. ஏன் பிரஸ் ஒரு சரி வீங்கிருச்சு? பெருசாக இருக்குதா? ஆரம்பத்தில் இருக்கிற அளவு கரெக்டான அளவு, இங்கே வரும்போது அகலமாக இருக்குது. அது அப்படியே ஒரே அளவே கொண்டு போவோம். அப்படியே போவோம். போட்டுமா அதையும் பிரிச்சிருவோமா? இல்லை இது போட்டோம், போய் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். சரி. இன்னைக்கு யாரும் வரல, தனியால வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த 5 பேர் வச்சு செய்ய வேண்டியது மொத்தமாக ஒன்று வச்சு செஞ்சுருவேன். திருகள் வருது, பழையபடி பிரிக்கணுமா? கண்டிப்பாக பிரிக்கணும். பிரிச்சே ஆகணும். அதாவது தப்பு செய்கிறத திரும்ப திரும்ப பிரிக்கும் போது அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிரகாஷ், இப்போது மிஷினில் தச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, தச்சுட்டே இருக்கும்போது த்ரெட்டு வந்து கரெக்டாக கோர்த்துருந்தா கூட மேலே ஸ்டிச்சிங் லூஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மேலே ஸ்டிச்சிங் லூஸாக வந்துச்சுன்னா கீழே இருக்கிற பாபினை வந்து லேசாக டைட் வைக்கணும். டைட் பண்ணணும். ஏன்னா பிரகாஷ்க்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை பிரகாஷ்? என்ன 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, டெய்லரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ப்ளவுஸு சுடிதார் தைக்கிறதுல இதான் முதல் அனுபவம். மற்றபடி வந்து கார்மெண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட மிஷினில் உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் தெரியும். அதனால் கேட்குறேன். ஏன்னா அது மாதிரி அடியில் தையல் சரியாக வரலன்னா மேலே டென்ஷனை வந்து டைட் அதை நம்ம அந்த த்ரெட்டு ஒரே டென்ஷனில் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக கிடைக்கும். வேறு மிஷின் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ட்ரிக்ஸ், அதாவது சின்ன சின்ன ரிப்பேர் எதுனா ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சொன்னோம்னா நான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயங்களுக்கு நான் நிறைய சொல்லுவேன். அதாவது திடீர்னு ஆயில் போடாமல் இருந்தால் ட்ரை ஆயிடுச்சு, இல்லை மிஷின் சவுண்டு கேட்குது, பாபின் கேஸில் போடும்போது சிக்கிக்கிறது, த்ரெட்டு உள்ளே சிக்கிக்கிறது அடிக்கடி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம போய் மெக்கானிக்கை கூப்பிட்டுன்னு அவசியம் கிடையாது, நம்மளே சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து இடையில உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அதை பூரா தள்ளி விட்டுட்டிங்கன்னா என்ன சொன்னோங்கிறது தெரியாமல் போயிடும். அப்படி தானே? அப்படி தான். ஆமாம் தானே? ஆமாம் ஆமாம். அடி பீஸை இழுத்துட்டு மேல் பீஸை லூஸ் கொடுத்தாலே ஓரளவுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி தெருவில் வர என்ன காரணம்? நீ இழுத்து தைக்கிற, இழுத்து தைக்கிறதுனால. அதாவது மேலே அதை நம்மளறியாமல் அதை இழுக்க வரத்தான் செய்யும். புதுசாக படிக்கும்போது அது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது. இப்போ இதை நீ கரெக்டாக தைச்சிட்டேனாலே மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும். அதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு தைக்க சொன்னது. இந்த பழையபடியும் பிரிக்கிற மாதிரி தான் வருது. அதான் நீ அதாவது கிட்ட வாங்களேன், இது வந்து வழக்கத்து ஃபஸ்ட்டு தைச்ச விட இன்னும் கொஞ்சம் இழுத்தாச்சு. ஏன்னா அந்த பிரிக்கும் போது துணி லூஸ் ஆயிடுச்சுல, அப்போ இன்னும் கொஞ்சம் லூஸ் கிடச்சிச்சாங்க, அது நெளிஞ்சு. ஆனால் தைக்கும்போது இந்த மாதிரி தைக்கணும். அதுக்குன்னு சில புத்திசாலிக்கு செய்யுங்க. அதாவது ஃபோல்டிங் ஃபோல்டரு கைடு மாட்டி சொர்றன்னு உள்ள விடணும். அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் லாய்க்கு. இது வந்து நம்ம ட்ரைனிங் கிளாஸுக்கு கையிலே மடித்து ஃபோல்டிங் பண்ணி தைச்சோம்னா அனுபவம் கிடைக்கும். என்ன இதுதான் ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கான வழி. இதை தச்சு படிச்சுட்டாலே போதும். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கில் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட இதில் அதிகமாக கிடைக்கும். ரைட்டா? சரி, தை. அது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி பிரிச்சுக்கும் போது நாளைக்கு 5 பேர் வருவாங்க இல்லையா, அந்த 5 பேரோட சேர்ந்து நீ அப்படியே கண்டினியூ பண்ண. ஏற்கனவே 2 டைம் பிரிச்சுட்ட, அப்புறம் டயர்ட் ஆயிடுவேன். இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி தைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் இது. இந்த மாதிரி முறுக்கெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான அடையாளம் இந்த மாதிரி வரக்கூடாது. ரைட்டா? ராணி மேடம் கொஞ்சம் வாங்க. எங்கே போனீங்க? இந்த பாருங்கள், கிளாஸை விட்டுட்டு எங்கே போனீங்க? இந்த பாருங்கள், தம்பி தச்சிருக்கிறாரு. ஃபுல்லாக இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த ரவுண்டில் மட்டும் அந்த ஷேப் ரவுண்டு வரல. ஏன்னா கிராஸில் தைக்கும் யாருக்குமே சரியாக வராது. இதை யாருமே சொல்லியும் தர மாட்டாங்க. ஏன்னா இதை படித்தா மற்றதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அந்த விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி ஓரத்தில் இடத்தையிலும் சொல்லிக் கொடுக்குறேன். அது நாளைக்கு நம்ம சொல்லிடலாம். 5 டெய்லர்ஸ் வந்துடுவாங்க இல்லையா, அந்த ஓரத்தில் இடத்தில் ப்ளஸ் இது வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயம். இது வரைக்கும் நான் இதை உங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. சொல்லிக் கொடுக்கலான்னு அந்த ஓரத்தில் இடத்தில் போட்டால் கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். இன்றைக்கி இதை கண்டினியூ பண்ணணும். அப்படியா? கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி, இப்போ இது வந்து ஏற்கனவே 2 டைம் பிரித்து பண்ணியாச்சு. திருப்பி நம்ம நாளைக்கு தைக்கும்போது இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். சரியா? அதாவது கிராஸில் தைக்கிற அந்த கிராஸ் பீஸில் இந்த ஃபோல்டிங் பண்ணி தைக்கக்கூடிய அளவுக்கு எப்படி ஈஸியாக படிக்கலாங்கிறது தான் இப்படி வெட்டி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரெயில் தான் உங்களுக்கு. அடுத்து நாளைக்கும் கிளாஸில் வரும்போது இந்த ஓரத்தில் எடுத்தல் ப்ளஸ் இதையும் சேர்த்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ரைட்டா? நீங்களே என்ன மாதிரி 4 வாட்டி பிரித்து தைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஏற்கனவே சொல்லி, அதாவது எத்தனை பேர் கிளாஸில் இருக்கீங்களோ தச்சு இதே மாதிரி தச்சு படிங்க. சப்போஸ் சரி வரலன்னா 10 தடவை பிரித்தாலும் பிரச்சனை இல்லை. பிரித்து அதை அயன் பண்ணிவிட்டு கூட திரும்ப தைங்க. ஆக மொத்தம் நம்ம தச்சு முடிக்கும் போது அது கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக இருக்கணும். பிரிக்காமல் யாரும் தச்சுறாங்க, மேக்ஸிமம் பிரித்து தைங்க. பிரிக்காமல் தைக்க முடியாது. ஆல்ரெடி நல்லா டெய்லரிங் தெரிஞ்சவங்க கூட நீங்கள் உட்காந்து தைச்சிங்கனாலும் அது சின்ன சின்ன சொதப்பல் வரும் இல்லையா? சும்மா ஒரு ட்ரையலுக்கு தைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ்லேயும் சின்ன சின்ன சுருக்கங்கள்லாம் வராது. அதுக்கு இது ஒரு அடிப்படை பயிற்சியாக நீங்களும், அதாவது நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினச்சி இல்லாமல் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னும் ராணி, இன்றைக்கி கிளாஸில் வந்து இவ்வளோ தான். அதாவது பாவம் பிரகாஷ் ஆயிரும் 2 டைம் பிரிச்சாச்சு இல்லையா? நாளைக்கு 5 டெய்லர் வரும்போது அதை கண்டினியூ பண்ணுவோம். 5 பேர் உட்காந்து பிரிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே 0 தான். பிரகாஷ் கூட ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். இப்போ ஒரு 20 நாள் கிளாஸ் படித்தனால ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டாப்புல. ஆனால் இந்த மாதிரி பேசிக் வந்து இன்னும் நான் சொல்லலை. அப்போது அந்த 5 பேர் வந்து பேசிக்லேருந்து வரும்போது 0 தான். அப்போ அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ராணி, வா இங்கே வா. அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வந்து இருந்துச்சு, கிளாஸ் முடிக்கும் போது அது நிற்குது, இடையில ஆளையே காணோம். இது மாதிரி நீங்களும் கிளாஸில் வந்து நம்ம கொஞ்சம் இடையில கொஞ்சோன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு இதான் தைக்க போகிறானா, சரி சரி மீதி தள்ளி விடு, கடைசியில் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிறோம், இதான் தச்சு முடிச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கிளாஸ் படித்தாலும் அதை படித்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. எதுவுமே பார்த்துட்டு போகணுன்னு இருந்தாங்க. நான் பார்த்து பேசிட்டு அனுப்பிட்டு வந்தேன்.
அப்படியா? இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்லாம நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த இடையில ஆள் வந்துட்டாங்க, விருந்தாளி வந்துட்டாங்க, டீ கொடுக்க போனேன், காபி போட போனேன், குழம்பு சுட வைக்க போனேன்னு சொல்லி போகக்கூடாது. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றோம்னா கம்ப்ளீட் இல்ல ராணி, அவங்களுக்கு தான் சொல்றேன். அவங்க தான் வீட்டுல இருந்து படிப்பாங்க, நீ கடையில இருந்து படிக்கிற, அதனால கஸ்டமர் வராங்கன்னு சாக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டா 1/2 மணி நேரம் இருந்தாலும் சரி, 5 நிமிஷமா இருந்தாலும் சரி, 1.5 மணி நேரம் இருந்தாலும் சரி, அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு அதில் ட்ரிக்ஸோ இல்லை டிப்ஸ் ஏதாவது சொன்னோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிருவீங்க. அதனால் இந்த மாதிரி இடையில வந்து என்னது என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை கோட்டை என்ன குணா சொல்லுவாங்க, லீவ் அடிச்சுட்டு போகிறதுக்கு கட்டடிச்சுட்டு போதா, இடையில இப்படி கட்டடிச்சுட்டு போகிறது போகக்கூடாது. அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ராணி கட்டடிச்சுட்டு இப்படி இடையில எஸ்கேப் ஆனது ஒன்று தான், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதும் ஒன்று தான். 2 பேருக்கு சேர்ந்து இந்த கண்டிஷனான வார்த்தை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 50 நாள் தையல் பயிற்சி ராணி தெரியும் ராணி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிளாஸில் இருக்கும்போது நீ போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உனக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது இந்த 50 நாள் தையல் பயிற்சி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கோடைக்கால தையல் பயிற்சியை சாதாரணமாக எடுத்துக்காமல் உங்களோட வாழ்நாள் முழுக்கும் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன். ரைட்டா? அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பாய்.